வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். நாட்டில் இலத்திரனியல் வாகனங்களின் பாவனையை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம். வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு முதலாவது துணைவேந்தர் நியமனம். பூமியை நோக்கி வரும் சூரிய புயல். சவுதி அமீரகம் மோதல் போக்கு. கச்சா எண்ணெய் விலை 6 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உச்சம். 3வது டோஸ் தேவையற்றது. ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்க பரிந்துரை செய்தது உலக சுகாதார அமைப்பு. நாட்டில் இலத்திரனியல் வாகனங்களின் பாவனையை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம். இலங்கையில் வளி மாசடைதலில் 60% வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையின் மூலம் ஏற்படுகின்றதாக பல ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகளுக்கமைய 2020ஆம் ஆண்டிறுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கை 8 மில்லியன்களை தாண்டியுள்ளது. அவற்றில் குறிப்பிடத்தக்களவு வாகனங்கள் 10 வருடங்களுக்கு அதிகமாக பழைய வாகனங்கள் ஆவதுடன் அவை சரியான வகையில் பராமரிக்கப்படாமையால் நச்சுவாயுக்கள் வெளியிடப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மீள்பிறப்பாக்க எரிசக்தி திட்டங்களை துரிதமாக மேற்கொள்வது அரசாங்கத்தின் முன்னுரிமை பணியாக அமைவதால் மோட்டார் வாகன போக்குவரத்திற்கு மீள்பிறப்பாக்க எதிர்சக்தியை பயன்படுத்துதல் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய இலத்திரனியல் வாகன பாவனையை ஊக்குவிப்பதற்காக மூலோபாய திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்காக சுற்றாடல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு முதலாவது துணைவேந்தர் நியமனம். இதுவரை காலம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வளாகம் இயக்கி வந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாகம் எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் என தரம் உயரும் என கல்வி அமைச்சர் GL பீரிசினால் கடந்த மாதம் அறிவித்தார். அதன்படி இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தை தாபிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது. அதன் ஒரு நிலையாக இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தின் முதலாவது துணைவேந்தராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வவுனியா வளாகத்தின் முதல்வர் கலாநிதி மங்களேஸ்வரன் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நாளை முதல் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. மன்னார் மாவட்டத்திற்கென மேலும் வழங்கப்பட்டுள்ள 22,230 ஃபைசர் தடுப்பூசிகள் நாளை புதன்கிழமை முதல் 30 வயதிற்கு மேற்பட்ட மன்னார் மாவட்டத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டவர்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் சமூக தடுப்பூசி வழங்கலினுடைய 2வது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 3வது கட்டம் இடம்பெற்று வருகிறது. 2வது கட்டத்தில் பாதுகாப்பு படையினரால் விநியோகிக்கப்பட்ட 5000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உத்தியோகஸ்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நேற்று திங்கட்கிழமை வரை கிடைக்கப்பெற்ற 20,000 ஃபைசர் தடுப்பூசிகளில் 19,500 வரையிலான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் நாட்டை முழுமையாக திறக்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் சிந்தனையின் அடிப்படையில் இந்திய மீனவர்களுடன் தொடர்பு படுகின்ற மன்னார் மீனவர்களினால் ஏற்படக்கூடிய கொரோனா அச்ச நிலையை நீக்குவதற்காக மன்னார் மாவட்டத்திற்கு விசேடமாக குறித்த தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டது. மேலும் நேற்று திங்கட்கிழமை இரவு எமக்கு மேலும் 22,230 ஃபைசர் தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டு கிடைக்கப்பெற்றுள்ளது. இவற்றினுடைய விநியோகம் நாளை புதன்கிழமை முதல் ஆரம்பமாகும். குறித்த தடுப்பூசிகள் மன்னார் மாவட்டத்தில் 5 அல்லது 6 நிலையங்களில் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படும். இதன்போது 30 வயதிற்கு மேற்பட்ட மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நிரந்தர பதிவுரிமை பெற்ற அனைவரும் எந்த நிலையத்திலும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆம் 3ஆம் நிலையை கடந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 1 வயதிலும் குறைந்த குழந்தைகளை கொண்டுள்ள தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் வாரத்தில் இடம்பெறும். இவர்கள் பொதுமக்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. இவர்களுக்கு விசேடமாக வேறு நிலையங்களில் எதிர்வரும் வாரம் வழங்கப்படும். இதுவரை மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 899 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 882 பேர் இந்த வருடம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தில் தற்போது வரை 90 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். அரசு தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குகிறது. தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை கண்டனம்.
இலங்கை அரசின் கோவிட்-19 தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் அனைத்தும் ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குவதற்கே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. அரசின் இந்த மோசமான செயற்பாடுகளுக்கு தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ். நிஷாந்தன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை இன்று செவ்வாய்க்கிழமை கண்டனம் தெரிவித்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினருக்கு ஒரு நியாயமும், அநீதிகளுக்கு எதிராக நீதி கேட்டு போராடும் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுக்கு வேறு ஒரு நியாயம் என்பதும் ஸ்ரீலங்காவின் அரசியல் சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. ஸ்ரீலங்கா அரசு சட்டங்களை தவறாக பயன்படுத்தும் நடவடிக்கைகளை உடனே நிறுத்த வேண்டும். இதுவரை காலமும் இவ்வாறு தவறான சட்ட நடவடிக்கைகளால் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதோடு ஜனநாயகத்திற்கு முரணான கொத்தலாவல சட்டமூலத்தை நீக்குமாறும் ஸ்ரீலங்கா அரசை கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் நாட்டில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராக போராடும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளோடும் தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை இணைந்து குரல் கொடுக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பூமியை நோக்கி வரும் சூரிய புயல். உலகத்தில் இதுவரை மனிதனின் கால்தடம் படாத இடங்களும் உண்டு. அதேபோன்று கோள், மண்டலம் மற்றும் பிரபஞ்சமும் பெரும் வியப்புகளை உள்ளடக்கியுள்ளது. தினமும் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளினால் உலகில் இதற்கு முன் நடந்த மற்றும் இனி நடக்கப் போகும் விடயங்களை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பூமியில் சூரிய புயல் மோதவுள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். அத்தகவலின்படி சூரிய புயலொன்று 16 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், இதனால் தொலைத்தொடர்பு கருவிகளான GSP கருவிகள், தொலைபேசி இணைப்புகள், செயற்கைக்கோள் தொலைக்காட்சி இணைப்புகள் என்பன சேதமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் தாக்கம் எப்போது ஏற்படும் என்பது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்று நாசா அறிவித்துள்ளது. சவுதி அமீரகம் மோதல் போக்கு. கச்சா எண்ணெய் விலை 6 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உச்சமடைந்தது. பெட்ரோல் உற்பத்தி அளவு மற்றும் கச்சா எண்ணெய் விலையை ஒபேக் கூட்டமைப்பு நாடுகள் இணைந்து தீர்மானிக்கின்றன. எனினும் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தற்போது கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் சவுதி மற்றும் அமீரக நாட்டு இளவரசர்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள முருகர் நிலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் காரணமாக கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஏற்பட்ட சேதத்தினை அதிகரிக்க ஒபேக் நாடுகள் விருப்பம் தெரிவித்த நிலையில் சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் 8 மாதங்களின் பின் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்று தெரிவித்தன. எனினும் இதனை ஐக்கிய அமீரகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கச்சா எண்ணெய் உற்பத்தியில் அமீரகம் மேற்கொண்டுள்ள முதலீடுகள் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படும் நிலையில் கடந்த வாரம் நடக்கவிருந்த ஒபேக் நாடுகளின் கூட்டம் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அபுதாபி இளவரசர் முகமது பின் சயீத் இடையே தொழில் தூதரக உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. சவுதி அரேபியா தமது நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் தொடங்குமாறு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் அமீரகத்தின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற நிலை உருவாகியுள்ளது. அத்துடன் அமீரகம் இஸ்ரேல் நாட்டுடன் தூதரக உறவுகளை பேணி வருவதற்கு சவுதி அரசு அதிருப்தி வெளியிட்டு வருகின்றது. இந்த முருகல் நிலை காரணமாக கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தேக்க நிலை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை $72 தொடக்கம் $76 விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 3வது டோஸ் தேவையற்றது. ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்க பரிந்துரை செய்தது உலக சுகாதார அமைப்பு. உலகளவில் கொரோனா தாக்கம் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் பல உலக நாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவும் பட்சத்தில் 3வது டோஸ் தடுப்பூசி இப்போது அவசியமில்லை. அதை ஏழை நாடுகளுக்கு வழங்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளில் சில மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தமது 3வது டோஸ் கோவிட் தடுப்பூசிகளுக்கு அங்கீகாரம் கோரி விண்ணப்பித்து உள்ளன. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு 3வது டோஸ் தடுப்பூசி செலுத்துவதற்கு அனுமதி அளிப்பதற்கு போதிய அறிவியல் பூர்வ ஆதாரமும் தரவுகளும் இல்லை. அதற்கு பதிலாக செல்வந்த நாடுகள் தங்களிடம் மீதமுள்ள தடுப்பூசிகளை ஏழை நாடுகளுக்கு பகிர்ந்தளிக்க முன்வர வேண்டும். உலகளவில் கோவிட் இறப்புகள் 10 வாரங்களாக குறைந்திருந்த நிலையில் டெல்டா வகை தொற்றுகளால் உயிரிழப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. எனவே தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்கள் ஐநாவின் கோவேக்ஸ் திட்டத்திற்கு தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கூறியுள்ளார்.
1983 உலக சாம்பியன் இந்திய அணியில் அங்கம் வகித்த வீரர் யாஷ்பால் சர்மா காலமானார். கிரிக்கெட் உலகில் 1983களில் ஜாம்பவானாக வலம் வந்த மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியின் அங்கம் வகித்த வீரர் யாஷ்பால் சர்மா தனது 66வது வயதில் நேற்றைய தினம் மாரடைப்பால் காலமானார். பஞ்சாப் மாநிலம் லுதியானாவில் பிறந்த இவர் இந்திய அணியில் இடம் பிடித்து சிறந்த நட்சத்திர வீரராக வலம் வந்தார். 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டிகளில் சிறந்த பங்களிப்பினை வெளிப்படுத்திய இவர் அத்தொடரில் முக்கியமான போட்டிகளில் அரைச்சதங்களை பெற்று இந்திய அணிக்கு பெரும் பங்களிப்பு வழங்கினார். இத்தொடரில் இவர் 3 அரைசதங்களை பெற்றுமை விசேட அம்சமாகும். இதில் இவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அரையிறுதி ஆட்டத்தில் பெற்ற 61 ஓட்டங்கள் இன்று வரை சிறப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்திய அணி உலகக்கோப்பை வென்ற பின் தனது ஓய்வை அறிவித்து அதன்பின் பஞ்சாப் மற்றும் ஹரியானா கிரிக்கெட் வாரியங்களின் முக்கிய பதவிகளை வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்த நடிகர் ஜாக்கி சான். சீன திரைப்படங்களில் தான் அதிரடி சண்டை மற்றும் சாகச திறமையை வெளிப்படுத்தி உலக அளவில் பிரபலம் அடைந்த நடிகர் ஜாக்கி சான் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் வசித்து வருகின்றார். ஹாங்காங்கில் ஆதிக்கம் செலுத்த அங்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீன அரசு நடைமுறைப்படுத்தியது. இதை எதிர்த்து ஹாங்காங் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் சீனாவுக்கு ஆதரவாக நடிகர் ஜாக்கி சான் கடந்த ஆண்டு கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர நடிகர் ஜாக்கி சான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன திரைப்பட சங்கத்தின் துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் ஜாக்கி சான் பீஜிங்கில் நேற்று நடந்த திரைப்பட நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் வெளியிட்ட கருத்தில் கடந்த சில ஆண்டுகளில் சீனா மிக வேகமாக முன்னேறி வருகிறது. இதை பல நாடுகளுக்கு செல்லும்போது நேரடியாக உணர்ந்துள்ளேன். சீன குடிமகனாக இருப்பதில் பெருமை அடைகின்றேன். 5 நட்சத்திரங்களை உடைய நம் சிவப்பு கொடிக்கு உலகம் முழுவதும் மரியாதை உள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை மிக குறைந்த காலத்திலேயே நிறைவேற்றி வருகின்றது. எனவே அக்கட்சியின் உறுப்பினராக இணைய ஆர்வமாக இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.